ஒரு தாய் வீட்டில் ஒரு மகளுக்கு என்னெல்லாம் சீர் கொடுப்பாங்களோ அது எல்லாமே எங்கள் டீச்சருக்கு எங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கோம். அதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ நாங்கள் அதனால எங்கள் கிராமமே சேர்ந்து டீச்சரை எங்கள் வீட்டு பிள்ளையாக நாங்கள் கொண்டாடி இருக்கோம். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு துவக்க பள்ளியில் தலைமை ஆசிரியை. ஆயிரக்கணக்கான மாணாக்கர்களுக்கு அஸ்திவாரமான அடிப்படை கல்வியை திறம்பட கொடுத்து அதன் மூலம் சுற்றுவட்டார கிராம மக்களின் அன்பையும் பெற்ற தலைமை ஆசிரியை ஓய்வு பெறும் நாளில்தான் மக்கள் இத்தனை மரியாதை அன்பை சீர்வரிசையாக வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சின்னக்குரவடி கிராமத்தில் அமைந்திருக்கிறது அரசு துவக்க பள்ளி. இப்பள்ளியில் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் வடுகப்பட்டியை சேர்ந்த செல்வ சிரோன்மணி. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த துவக்க பள்ளிக்கு வந்த நாள் முதல் மாணாக்கர்களின் கல்வி தரத்தையும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க வைத்து அவர்களின் தனி திறமைகளையும் உருவாக்கிய இந்த தலைமை ஆசிரியரின் பங்கை அப்பகுதி மக்கள் மெச்சி கொட்டுகிறார்கள். அவர் தற்போது விடை பெற்று செல்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பள்ளிக்கு வரும் குழந்தைகளை தனது பிள்ளையாக பாவித்து அடிப்படை கல்வியை திறம்பட போதித்தவர் ஆசிரியை சிரோன்மணி. ஆனா இந்த வருஷங்கள் கடந்த எங்களை விட பிள்ளைங்களை வெளியேற்றினதுல நிறைய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் டீச்சரால மட்டும்தான் இங்க உருவாக்கியிருக்காங்க. அதன் பயனாக ஏராளமானோர் மேற்படிப்பை திறம்பட முடித்து பெரிய அதிகாரிகளாகவும் பல்துறைகளில் சிறந்து விளங்கி வருவதாக சுற்றுவட்டார கிராமத்தினர் கூறுகிறார்கள். இன்றைய காலத்துல இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய மேலெல்லாம் படிச்சுட்டு போயிருக்கோம். அங்கே உள்ள டீச்சர்ஸ் எங்களை கேட்டதை விட அந்த பேஸ்மெண்ட்டில் உள்ள டீச்சர் எங்களை கேட்டு எங்களை ஊக்குவிச்சு இந்த இடத்துல நான் பிஎஸ்சி நர்சிங் முடித்து நான் வெளியே வந்திருக்கேன்னா அது டீச்சர் மட்டும்தான் காரணம். இப்படியாக 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய இந்த தலைமை ஆசிரியை பணி நிறைவு செய்வதை அறிந்த கிராம மக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் அந்த ஆசிரியைக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் மாலை கிரீடம் அணிவித்தும் தாய் வீட்டு சீதனமாக சீர்வரிசை செய்வதை போன்று அண்டா பித்தளை பானை என பல்வேறு பரிசுகளை கிராமத்தின் சார்பாக ஊர்வலமாக எடுத்து கொண்டு வந்து வழங்கி கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தலைமை ஆசிரியைக்கு பிரியா விடை கொடுத்து அனுப்பிய போது அந்த ஆசிரியையும் மாணாக்கர்களும் கண்ணீர் மல்க சென்றது நெஞ்சத்தை நெகிழ வைத்தது. நான் சின்னக்குரவடி கிராமத்தில் வசிக்கிறேன். நான் இங்கே தான் ஸ்கூல் படித்தேன், சின்னக்குரவடி ஸ்கூலில். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டீச்சர் 2001 ஜாயின் பண்ணாங்க. அப்போ நாங்கள் எதுவுமே எங்களுக்கு என்ன ஒரு படிக்கணும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் டீச்சர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எங்களை ஒரு காம்படிஷன் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனப்போ அங்கே எல்லோரும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அந்தளவுக்கு அப்போ பண்ணலை. எங்களை விட டீச்சர் அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இப்போ அந்த இன்சிடெண்ட்டை நாங்கள் அதை விட பெஸ்ட்டாக வரணும்னு நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனாலும் அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஸ்கூல் போயிட்டோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்கூலில் படித்த ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறைகளில் இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங், டாக்டர், எல்லா ஃபீல்டுலையுமே நாங்கள் இல்லாத ஃபீல்டே இங்கே கிடையாது. ஆனால் இன்றைக்கி டீச்சர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க இந்த வருஷத்தோட. ஆனால் இந்த வருஷங்கள் கடந்த எங்களை விட பிள்ளைங்களை வெளியேற்றினதில் நிறைய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் டீச்சரால் மட்டும்தான் இங்கே உருவாக்கியிருக்காங்க. இங்கே டீச்சர் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனது மட்டும் நாங்கள் வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. நாங்கள் வெளியே போனதுக்கப்புறமும் நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் எங்களை ஃபோன் பண்ணி விசாரித்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகிறதுல டீச்சர் மட்டும்தான் முன்னோடியாக இருந்தாங்க. இன்றைய காலத்தில் இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய மேலெல்லாம் படிச்சுட்டு போயிருக்கோம். அங்கே உள்ள டீச்சர்ஸ் எங்களை கேட்டதை விட அந்த பேஸ்மெண்ட்டில் உள்ள டீச்சர் எங்களை கேட்டு எங்களை ஊக்குவிச்சு இந்த இடத்துல நான் பிஎஸ்சி நர்சிங் முடித்து நான் வெளியே வந்திருக்கேன்னா அது டீச்சர் மட்டும்தான் காரணம். இப்போ நாங்கள் அதனால் எங்கள் கிராமமே சேர்ந்து டீச்சரை எங்கள் வீட்டு பிள்ளையாக நாங்கள் கொண்டாடி இருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இன்றைக்கி நடந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு தாய் வீட்டில் ஒரு மகளுக்கு என்னெல்லாம் சீர் கொடுப்பாங்களோ அது எல்லாமே எங்கள் டீச்சருக்கு எங்கள் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்கோம். அதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். டீச்சரை எங்களால் என்னெல்லாம் கௌரவிக்க முடியும். இப்போ எங்கள் டீச்சர் தான் இருக்கிற எல்லா ஊருக்கும் எங்கள் டீச்சர் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இது எல்லாருமே பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் டீச்சர் இன்னுமே எங்கள் கூட வந்துட்டுருக்காங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலுக்கு சேவை செய்ய வரேன்னு சொல்லி டீச்சர் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நாங்கள் இந்த ஸ்கூலில் படித்தது மட்டும் இல்லாமல் எங்கள் பிள்ளைங்களையும் சேர்ந்து படிக்க விடுறதுக்கு
பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் ஆர்வமாக இருக்கோம். எங்கள் டீச்சரோட நினைவாக என்றைக்குமே இருக்கிறதுக்காக எங்கள் ஊர் கோவில் முன்னாடி கோயில் சாமிகிட்டையும் வழிபட்டு எங்களோட முன்னோர்கள்ட்ட டீச்சர் வந்து ஒரு மரக்கன்று நட்டு வைத்திருக்காங்க. அந்த மரக்கன்று வளர்கிறதுலையும் நாங்கள் எல்லாருமே முன்னோடி மரம் நடணுன்றதையும் டீச்சர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதையும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய டீச்சர் பண்ணணும், எங்கள் ஊருக்கு வரணும். ஏன் நாங்கள் எங்களோட மகளாசியை செஞ்சுருக்கோம் அப்படின்னா எங்கள் டீச்சர் வந்து எங்களோடையே இருக்கணும், எங்களோடையே பங்கு ஆற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். மிக்க நன்றி.